இந்தியாவையே உலுக்கிய ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர் இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக தப்பிச்சு போனதாகவும் சுட்டு கொண்டதாகவும் ரவுடிகளை ஒழிக்கணுங்கிறது தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மோசமான ரவுடிகே இருக்கக்கூடாது. அது ஒரு தேசத்தினுடைய நோய்ங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஆனால் மிகப்பெரிய ஒரு தலைவர் அவரை இறந்துட்டார், கொன்னுட்டாங்க. அந்த கொன்ன ஒரு முக்கியமான அக்யூஸ்டை போலீஸ் சுட்டுட்டாங்க. ஸோ இங்கே இந்த மக்களை ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை திருவேங்கடம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டரை பற்றி தான் பரபரப்பான ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் சரியா தவறா அப்படிங்கிறது பலவிதமான கருத்துக்களை பொதுவெளியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய பார்வையில் சில விஷயங்கள் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்திய திருநாட்டில் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் மரண தண்டனையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பல போராளிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கிறோம். நீங்கள் கடந்த கால வரலாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவர் ராஜீவ்காந்தி படுகொலையில் கூட பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பல காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கூட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. காந்தி பிறந்த மண், புத்தரெல்லாம் இருந்த ஒரு மண் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அகிம்சா வழியில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் ஆனாலும் மரண தண்டனைங்கிற ஒரு நம்மளுடைய சட்டத்தில் இருக்குது. மரண தண்டனைங்கிற ஒரு சட்டம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறது தான். இது பல சட்ட வல்லுநர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, சமூக ஆர்வலர்களுக்கும் சரி, பல பேருக்கு பலவிதமான முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு. நம்ம அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது சரியா தவறா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் நிறைய பொது வழியில் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, காலை ஏர்லி மார்னிங் அவரை அழைச்சிட்டு போனதாகவும், அதாவது சீன் ஆஃப் கிரைம் பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு போனதாகவும், அது ஒரு ரெட்டை ஏரியிலேருந்து அவர் தப்பிச்சதாகவும், திரும்பவும் ஒரு வெஜிடேரியன் ஏரியா இந்த பக்கம் மாதாவரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் பதுங்கி இருந்ததாகவும், அப்போ அவரை பதுங்கிறத பிடிக்க வந்த போலீஸ்க்கு அவருக்கும் நடந்த தகராறில் அவர் பயங்கர ஆயுதங்களை உபயோகித்த மாதிரியும், அதுக்கப்புறம் அவரை சுட்டு கொன்றதாகவும் தகவலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை போலீஸ் தரப்புலேருந்து நமக்கு சொல்லப்படுகிறது, பொதுவெளியிலும் வருது. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு கைதி, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான இந்த வழக்கு, சரண்டர் குற்றவாளிகள் அவர்கள், ஒரு கைதி நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் போலீஸ் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக போலீஸ் கைவிலங்கு போட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. சப்போஸ் அவர் இயற்கை உபாதை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தால் கூட நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். போலீஸ் தனியாக கைதிகளை, இந்த மாதிரி கைதிகளை விடவே மாட்டாங்க, பக்கத்திலே நிற்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு சங்கிலி வச்சுருப்பாங்க. சங்கிலியில் பூட்டி தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க கைதிகள். அதுவும் இது ஒரு மிகப்பெரிய, அதாவது சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கிய ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர் இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக தப்பிச்சு போனதாகவும் சுட்டு கொண்டதாகவும் சொல்கிறது போலீஸ் தரப்பில் ஏதோ இது ஒரு ட்ராமா மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சரி, அந்த பார்வையிலேருந்து நம்ம மீண்டுறோம். ஒரு வகையில் பார்த்து இந்த தற்கொலை தார்மீகமாக அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னா, எங்களுடைய தனிப்பட்ட கருத்து ரவுடிகளை ஒழிக்கணுங்கிறது தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மோசமான ரவுடிகே இருக்கக்கூடாது. அது ஒரு தேசத்தினுடைய நோய்ங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஆனால் அதை மீறி கான்ஸ்டியூஷன் இருக்கிறது, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த மதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது
என்கவுண்டரை வந்து நம்ம ஆதரிக்க முடியாத இடத்துல இருக்கோம். நமக்கு அது நம்ம தனிப்பட்ட வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சட்டத்துக்கு உடன்பட்டு தான் நம்மளுடைய விஷயங்களை நம்ம நடத்த முடியுமே ஒழிய அதற்கு முரண்பாடாக செய்ய முடியாது. அப்போ இந்த என்கவுண்டருங்கிறது ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஸோ திருவேங்கடத்தினுடைய இந்த என்கவுண்டரு எதை சார்ந்து வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சமீப காலமான அவருடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து பார்த்தா கடந்த கால வரலாறை தவிர்த்துக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் அந்த கட்சியில் வந்து அவர் தன்னை இணைத்துக்கிட்ட பிறகு அதனுடைய கொள்கையில் அதிகமாக பிடிப்பாயிட்டார். அதே மாதிரி பௌத்தத்தை தள்ளிவிட்டு பௌத்த கொள்கையிலையும் மிக அதிகமான பிடிப்பில் இருந்தார். பொதுவாகவே இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய காஞ்சிராம் ஏற்படுத்தப்பட்ட கட்சி அவர் பார்த்திங்கன்னா ஜாதிய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கட்சியே கிடையாது. இது எல்லாருடைய பார்வை அப்படி பிஎஸ்பிங்கிறது ஜாதி அடிப்படை கட்சின்னு பார்க்குறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த கட்சி ஆரம்பித்த காஞ்சிராம் அவர்கள் அந்த அடிப்படை நோக்கத்தில் இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், டாக்டர் பாபா அம்பேத்கர் அவர்களுடைய உண்மையான அவருடைய கொள்கையை உள்வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி. இதை நேர்த்தியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமீப காலமாக 2-3 வருட காலமாகவே அவர் அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிப்பு அதிகமாகி நிறைய மீட்டிங்கில் இப்போ தான் பொது வெளியில் வருது. நிறைய மீட்டிங்கில் அந்த வெகுஜன மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இது மிகப்பெரிய வெகுஜன மக்களுடைய விழிப்புணர்வு. காரணம் என்னென்னா இந்த தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக தலித் தலைவர்களாக தான் இருக்கிறாருங்கிறத அவருடைய மீட்டிங்கில் நிறைய இடத்துல சொல்கிறாரு. அப்போது அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க, சில தலைவர்கள் பயன்படுத்திக்கிறாங்கங்கிற மாதிரி அவருடைய பல மேடைகளில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்போது இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக அவர் இந்த விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய சமூக ஓட்டுங்கிறது ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இந்த காரணங்களை எல்லாம் நம்ம முன்னிட்டு பார்க்கும்போது இந்த திருவேங்கடத்தினுடைய கொலை வழக்கு, அதாவது இந்த என்கவுண்டரு எதை சார்ந்து இருக்குதுங்கிறது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது அதுக்கப்புறம் மிகப்பெரிய படுபாதக செயல் நடந்திருக்கு. அக்யூஸ்ட் சரண்டர் ஆகியிருக்காங்க. இவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த என்கவுண்டரை வச்சுட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நகர்வு எப்படி இருக்கும், அது சரியான நகர்வாக இருக்குமா, இல்லை இதுக்கப்புறம் மக்களை திருப்திப்படுத்தி இது அப்படியே மூடிடுவாங்களாங்கிறதும் இங்கே விடயம் தெரியாத புதிராக இருக்கிறதுங்கிறது நமது பார்வையாக இருக்கிறது, மக்களுடைய பார்வை கூட. ஏன்னா பொதுவாக நம்ம பொதுப்படையாக வெகுஜன மக்களாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய தலைவரை கொன்னுட்டாங்க, அவர் மிகப்பெரிய தலைவர், அவரை இறந்துட்டார், கொன்னுட்டாங்க, அந்த கொன்ன முக்கியமான அக்யூஸ்டை போலீஸ் சுட்டுட்டாங்க. ஸோ இங்கே இந்த மக்களை சமநிலைப்படுத்தக்கூடிய காரணியாக இதை பார்க்கப்பட வேண்டிய இடத்து. அவங்களுடைய கொந்தளிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிரும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். பட் நம்ம எது எப்படியோ கண்டிப்பாக இந்த கூலிப்படைகளுக்கு பின்புலமாக ஏதோ மிகப்பெரிய சக்தி செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. இப்போ பரவலாக இப்போ டிஎம்கேவை பிடிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் டிஎம்கே மேலே பழிய போடுறாங்க, பிஜேபியை பிடிக்காமல் இருக்கிறவங்க பிஜேபி மேலே பழிய போடுறாங்க. பட் இது நமக்கு யார் மேலேயும் பழி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களால் இருந்தாலும், இல்லை எந்த தொழில் அதிபர்களாக இருந்தாலும், இல்லை வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த கொடூர செயல்பாதகத்தை செய்த மூளையாக செயல்பட்ட அதற்கு ஆதாயம் தேடக்கூடிய குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2023 2024 பார்த்திங்கன்னா இந்த என்கவுண்டர் தொடர்ந்து என்கவுண்டர் இருக்குது. முத்து சரவணன் என்கவுண்டர் நடந்துச்சு. அப்புறம் கூடுவாஞ்சேரியில் சோட்டா வினோத்துங்கிற அவரை என்கவுண்டர் பண்ணாங்க, ரமேஷ்னு ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருச்சியை சேர்ந்த ஜெகன் அவர்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. சமீப 2 நாளுக்கு முன்னாடி கூட புதுக்கோட்டையை சேர்ந்த துரையை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த 2 ஆண்டு காலத்திலேயே பல என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இது சரியான பாதையை வழிவகுக்குமாங்கிறதும் கேள்விக்குறி.
இருந்தாலும் காவல்துறை வந்து நம்ம வந்து இதை வந்து காவல்துறையே இதை முடிவெடுத்து செய்யக்கூடிய இடத்துல இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா காவல்துறையும் ஒரு அரசு இயந்திரம் தான். அவங்களே தனிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி இதை செய்ய முடியாதுங்கிறதும் நமது கருத்து. எது எப்படியோ நீதி வெல்ல வேண்டும். அந்த கொடும்பாதகம் செய்த யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் சார்பாகவும் நமது சார்பாகவும் வந்து நம்மளோட வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.